சார், இப்போ விக்கிரவாண்டி தொகுதியை பற்றி நம்ம பேசணும். இப்போ நாடு முழுவதும் இந்த ஒரு 17 மாநிலங்களில் ஒரு 13 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெற்று இது ஒரு 11 இடங்களில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள், ஆம் ஆத்மி கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மற்றும் திமுக, காங்கிரஸ் கட்சியும் ஒரு பெருவாரியான வெற்றியை இந்த இடைத்தேர்தலில் பெற்றிருக்கிறார்கள். இந்த இடைத்தேர்தல் வெற்றியானது எதை பிரதிபலிப்பதாக நினைக்கிறீங்க சார்? மற்ற மாநிலங்களை பொறுத்தவரை அது மேற்கு வங்கம் மற்றும் பாராளுமன்ற தேர்தலிலே கூட சொல்லுங்க சார், சொல்லுங்க. நாடாளுமன்ற தேர்தலிலே பாஜக பெற்ற வெற்றி கூட கருத்து கணிப்பு மூலமாக திணிக்கப்பட்டது. நாடு முழுதும் ஊடகங்கள், பத்திரிகைகள் எல்லாம் 400 என்று சொல்லி அவர் சொன்னதனுடைய விளைவுதான் இந்த இடமே கூட அவருக்கு முடிஞ்சது. இப்போ அதெல்லாம் இல்லை. மக்கள் தெளிவா வாக்களித்திருக்கிறார்கள். ஆக எத்தனை நாள் இந்த என்டிஏ கவர்மெண்ட் நீடிக்கும் என்பதற்கு சரிவு இப்பொழுதே ஆரம்பித்து விட்டது. மிக விரைவில் அவருடைய கூட்டணியில் இருப்பவர்களும் இதை உணர்ந்து அணிமாறினாலும் மாறுவார். அந்த மாநில இடைத்தேர்தல் முடிவுகளால் இந்த கூட்டணியில், அதாவது இந்த ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சியின் கூட்டணியில் மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்களா? இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறக்கூடிய அந்த மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட் ஆகிய மாநில இடைத்தேர்தல்கள், அந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த இடைத்தேர்தல் முடிவு எதிரொலிக்கணும்னு நினைக்கிறீங்களா சார்? இதுதான் அங்க எதிரொலிக்க போகுது. அது எதிரொலிச்ச பிறகு நிச்சயமாக அவர்கள் நல்ல முடிவு வரும். இப்போதைக்கு பாரதிய ஜனதா கட்சி, அதாவது அயோத்தியில் பாஜக தோல்வி அடைந்தது. இதே போல இப்போது உத்தரகாண்ட் மாநிலத்தில் அந்த பத்ரிநாத் தொகுதியிலும் உத்தரகாண்டில் பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்திலும் இந்த பத்ரிநாத் தொகுதியில் தோல்வி அடைந்திருப்பதன் மூலமாக இந்த பாஜகவின் இந்த வாக்கு வங்கியான இந்துத்துவ அரசியலின் அந்த அடிப்படை தளம், அந்த அடித்தளம் என்பது ஒரு சரிவு ஏற்பட்டிருப்பது போல ஒரு தோற்றம் உருவாக்கப்படுகிறது. அது அப்படி அத்தகைய கருத்துக்களையும் காங்கிரஸ்காரர்கள் கூறுகிறார்கள். பத்ரிநாத், அயோத்தியில் தோல்வி, பத்ரிநாத்திலும் தோல்வி. இது நீங்கள் உண்மையிலே அந்த இந்துத்துவ அரசியலுக்கு ஒரு பின்னடைவாக நினைக்கிறீங்களா அல்லது என்ன நினைக்கிறீங்க சார்? நிச்சயமாக. அதாவது காசிலிருந்து ராமேஸ்வரம் வரை, காசி முதல் ராமேஸ்வரம் வரை அவர்களுக்கு சரிவு ஏற்பட்டு விட்டதுன்னு அர்த்தம். வாரணாசிலேயே பிரதமர் ஒரு 3-4 ரவுண்ட் பின்தங்கிதான் இருந்தார். ஆக இனிமேல் அதெல்லாம் எடுப்படாது. அயோத்தியிலும் ஆரம்பிச்சு ராமேஸ்வரம் இருக்கிற வரை இந்த 2 இடத்துக்கு அவர் வந்துட்டு போனார். மோடி தனியா ராமேஸ்வரம் கோயில்ல எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் போனார். ஆக அதெல்லாம் எடுப்படல. கன்னியாகுமரியில தேர்தல் அன்னைக்கு ஒரு தொகுதியில எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு அங்க தியானத்தில் உட்கார்ந்தார். இத்தனைக்கும் பிறகு வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் நான் சொன்ன இந்த இடம் கூட அவங்களுக்கு வச்சது இந்த ஊடகங்கள் 400 என்ற கருத்து கணிப்பு வந்ததனுடைய விளைவுதான் இந்த 230-240 இடங்களை கூட அவர் வெற்றி பெற்றார்கள். நடுநிலையோடு நடந்திருந்தால் இது கூட அவர் பெற்றிருக்க முடியாது. நிச்சயமா இந்தியா கூட்டணி தான் நடந்தது. ஒரு 10 தொகுதிக்கு 500 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காங்க. 1000 ஓட்டு, 2000 ஓட்டுல இதெல்லாம் கூட்டு வச்சு பாக்குற போது அவர்களுக்கு சரிவு ஆரம்பித்து விட்டது. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போது கூட இந்த 13 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றது. ஒரு 74 ஓட்டுகள் வாக்குகள் வச்சதான் அந்த இமாச்சல பிரதேசத்தில் இந்த ஹமீர்பூர் அப்படிங்கிற தொகுதியில் ஒரு முன்னிலையை பெற்றிருக்கிறார். மற்ற 12 தொகுதிகளிலுமே காங்கிரஸ் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் தான் இந்த 13இல் 12 கைப்பற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இந்த இடைத்தேர்தலில் ஒட்டுமொத்தமாக பாஜக பின்னடைவை சந்தித்திருக்கிறது. என்னால் மத்திய பிரதேசத்தில் பாஜக ஆட்சி, உத்தரகாண்டில் பாஜக ஆட்சி, பீகார் மாநிலத்தில் பாஜகவின் கூட்டணி ஐக்கிய ஜனதாதள கட்சி ஆட்சி. ஆனால் அந்த இடத்தில் ஒரு தொகுதியை கூட அவர்களால் வெற்றி பெற இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இது இந்த இந்துத்துவ அரசியலுக்கு பின்னடைவாக இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியின் அந்த சமூக நீதி அரசுக்கு ஒரு முன்னேற்பாக வரலாமா சார்? சமூக நீதியை எந்த கட்சி கையில் எடுத்தாலும் அது வெற்றி பெறும் என்பதற்கு இது ஒரு அடையாளம். தமிழ்நாட்டிலே தொடர்ந்து திராவிட இயக்கங்கள் ஆட்சியில் இருப்பதற்கு சமூக நீதி காரணம். இதை இப்பொழுது வடபுலத்தில் இருக்கிறவர்களும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஆக இந்தியா பூராவிலும் இந்த மாற்றம் வரும். பெரியாரை வடபுலத்தில் இருக்கிறவர் உணர ஆரம்பித்து விட்டார்கள். இனிமேல் வருங்காலத்தில் இந்தியா முழுவதும் பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் தான் சிலை இருக்கும். அந்த சிலைகளை தமிழ்நாட்டில் இருந்து செல்லுகின்ற தலைவர்கள் தான் திறந்து வைப்பார்கள், திராவிட இயக்க தலைவர்கள் என்பதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். குறிப்பாக எங்கள் இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இந்தியா அவர் மீது
இந்தியா முழுவதும் பேசினார். அதையும் மீறி நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த பெரியார் சிலையும் அம்பேத்கர் சிலையும் திறந்து வைக்கிற முதல் ஆளாக எங்களுடைய இளைஞரணி தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் தான் இருப்பார். பாரதர், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. நம்ம நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் இந்த சீமான் வந்து இப்போ பாடல்கள் மூலமாக ஒரு அவதூறு கருத்தை வந்து தொடர்ந்து தெரிவித்து வருகிறார். 2 நாட்களாக இதை எதிர்த்து திமுகவினரும் தொடர்ந்து இந்த வார்த்தை மோதல்களில் ஈடுபட்டு வருகிறீர்கள். ஆனால் இந்த அவதூறுக்கு முடிவு எப்போது சார்? அது தமிழ் மக்களே எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அதனால நான் என் ஸ்டேச்சருக்கு நான் 60 ஆண்டு காலத்துக்கு மேல் ஒரே கட்சியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். அதனால் இடையிலே வந்துட்டு போறதெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு முடியாது. தமிழ் மக்களே கொதித்து இருந்து விட்டார்கள் எல்லா இடத்துலையும். நீதிபதிகளில் இருந்து மூத்த அரசியல்வாதிகள், மூத்த IPS IAS ஆபீசர்கள் பல பேர் இடத்துல தொடர்பு கொண்டு பேசினார்கள். வருத்தப்பட்டார். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நிலை வந்து விட்டு அவர் என்ன நினைக்கிறதுனா அவரை பத்தி பேசி அவருக்கு எங்களுக்கு அடுத்த எதிர்கட்சியா இப்ப இருக்கிற போட்டியே எங்களுக்கு அடுத்து யார் வரணும்ன்றது தான். பாஜக, அதிமுக அந்த கூட்டணியில இப்ப இவரும் சேர்ந்திருக்காரு. அவ்வளவுதான்.